ஹலோ எவ்ரிவன். டிசம்பர் 2026 சிஎம்ஏ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டாக்ஸேஷன் சப்ஜெக்டில் எந்தெந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணணும் படிக்கிறதுக்கு முன்னாடி அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இன்டர் அண்ட் ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸ் 2 பேருக்குமே இந்த டாக்ஸேஷன் பேப்பர் உண்டு, டைரக்ட் டேக்ஸ் அண்ட் இன்டைரக்ட் டேக்ஸ். மற்ற எல்லா சப்ஜெக்டை விட இந்த டாக்ஸேஷன் சப்ஜெக்டில் மட்டும் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா இதில் நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு எக்ஸாமுக்கு முன்னாடியும் இன்ஸ்டியூட்டில் அமெண்ட்மெண்ட்ஸ் ரிலேட்டடாக சப்ளிமெண்ட்ரின்னு ரிலீஸ் பண்ணுவாங்க. எவ்ரி எக்ஸாமுக்கு அந்த எக்ஸாம் டேட்டுக்கு முன்னாடி 6 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் என்னென்ன அமெண்ட்மெண்ட்ஸ் அப்ளிகபிளோ, என்னென்ன அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கோ அது எல்லாமே அந்த எக்ஸாமில் கேட்பாங்க. ஸோ எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு டேட்டுக்கு 6 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் என்னென்ன சேஞ்சஸ் அந்த டாக்ஸேஷனில் இருந்திருக்கோ அது எல்லாமே அமெண்ட்மெண்ட்ஸ்ன்னு சொல்லி வரும். அதை கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்பாங்க. இன்னும் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டவுட் இருக்கிறது என்னென்னா, இன்கம் டேக்ஸ் ஆக்ட் புது ஆக்ட் இந்த டிசம்பர் 2026 எக்ஸாமுக்கு அப்ளிகபிளா அப்படின்னு ஒரு டவுட் இருக்குது. அண்ட் எந்த அசஸ்மெண்ட் இயர் டிசம்பர் 2026 எக்ஸாமுக்கு அப்ளிகபிள் ஆகும், டேக்ஸ் ரேட் இண்டிவிஜுவல்ஸ்க்கான டேக்ஸ் ரேட் என்ன அப்ளிகபிள் ஆகும், அண்ட் ஸ்டடி மெட்டீரியல் எடிஷன் என்ன ஃபாலோ பண்ணணும். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஃபஸ்ட்டு கன்சிடர் பண்ணிவிட்டு இதுக்கப்புறமா நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும் ப்ரிப்பரேஷன். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நம்ம சேனலுக்கு ஏதாவது ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. டெலிகிராம் இன்ஸ்டாவில் ஜாயின் பண்ணலைன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டாக்ஸேஷனில் அமெண்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி அடிக்கடி சேஞ்சஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஆக்டில் சேஞ்சஸ் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த அமெண்ட்மெண்ட்ஸில் எக்ஸாமுக்கு முன்னாடி 6 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் என்னென்ன சேஞ்சஸ் இருக்கோ அது எல்லாமே எக்ஸாமில் கேட்பாங்க. ஒவ்வொரு எக்ஸாம்லையும் ஜூன் எக்ஸாம், டிசம்பர் எக்ஸாம் அப்படின்னு எவ்ரி எக்ஸாம் பார்க்கும்போது எக்ஸாம் டேட்டுக்கு முன்னாடி 6 மாதம் வரைக்கும் என்னென்ன சேஞ்சஸ் இருக்கோ அதெல்லாம் வரும். இதை தான் அமெண்ட்மெண்ட்ஸ்னு சொல்கிறோம். இந்த அமெண்ட்மெண்ட்ஸ் ரிலேட்டடாக நம்ம இன்ஸ்டியூட்டில் சப்ளிமெண்ட்ரி அப்படின்னு ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த சப்ளிமெண்ட்ரி ரிலீஸ் பண்ண உடனே இது ரிலேட்டடாக வீடியோஸ் டைரக்ட் டேக்ஸ் அண்ட் இன்டைரக்ட் டேக்ஸ் ரெண்டுக்குமே நம்ம சேனலில் எப்போவுமே போடுவோம். இந்த தரமும் இந்த அமெண்ட்மெண்ட்ஸ் இன்ஸ்டியூட்டில் ரிலீஸ் பண்ண உடனே வீடியோஸ் போடுவோம். ஸோ நார்மலாக இந்த அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து ஜூலை எண்டு ஆர் ஆகஸ்ட் அந்த மாதிரி போடுவாங்க. அடுத்தது ஸ்டடி மெட்டீரியல். எந்த ஸ்டடி மெட்டீரியல் ஃபாலோ பண்ணணும்? ஸ்டடி மெட்டீரியல் எடிஷன். உங்கள் கையில் இருக்கிற ஸ்டடி மெட்டீரியலுடைய எடிஷன் ஓல்டு எடிஷனாக இருந்தால் டாக்ஸேஷன் சப்ஜெக்ட்டுக்கு அதை கன்சிடர் பண்ணுறது அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா டாக்ஸேஷனில் முக்கியமாக டைரக்ட் டேக்ஸ் அப்படிங்கும்போது அதில் அசஸ்மெண்ட் இயர் நமக்கு அப்ளிகபிள் ஆகும். ஸோ அசஸ்மெண்ட் இயருக்கு ஏற்ற மாதிரி தான் ஸ்டடி மெட்டீரியலில் இருக்கிற சம்ஸ் எல்லாம் ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு அசஸ்மெண்ட் இயருக்கும் ஆன்சர் சேஞ்ச் ஆகும். ஏன்னா அப்ளிகபிள் ப்ரொவிஷன்ஸ் மாறும்போது ஆன்சர்ஸும் சேஞ்ச் ஆகும். உங்கள் கையில் இருக்கிற ஸ்டடி மெட்டீரியல் எடிஷன் என்னென்னு பாருங்கள். ஸ்டடி மெட்டீரியல் எடிஷன் ஜனவரி அல்லது பிப்ரவரி 2026 இது இன்ஸ்டியூட்டில் லேட்டஸ்ட் எடிஷன். ஜனவரி, பிப்ரவரி ஆர் மார்ச் அதை பேஸ் பண்ணி இன்ஸ்டியூட்டில் 2026 எடிஷன் போட்டிருப்பாங்க டைரக்ட் டேக்ஸ் அண்ட் இன்டைரக்ட் டேக்ஸுக்கு. இதை ஃபாலோ பண்ணுங்கள். இதுக்கப்புறமும் ஒரு எடிஷன் போடுவாங்க. மேபி அது ஆகஸ்ட்டில் ஒரு எடிஷன், நியூ எடிஷன் போடுவாங்க. பட் அசஸ்மெண்ட் இயரில் சேஞ்சஸ் எதுவும் கிடையாது. ஜூன் 2026 எக்ஸாமுக்கும் டிசம்பர் 2026 எக்ஸாம் ரெண்டுக்குமே த சேம் அசஸ்மெண்ட் இயர் 26-27 தான் அப்ளிகபிள். ஸோ ஜூன் எக்ஸாமை பேஸ் பண்ணி, தட் இஸ் ஜூன் எக்ஸாமுக்கு இன்ஸ்டியூட்டில் ஜனவரி, பிப்ரவரி ஒட்டி ஒரு எடிஷன் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்கல்ல ஸ்டடி மெட்டீரியல் எடிஷன், அதையே அப்படியே நீங்கள் டிசம்பர் எக்ஸாமுக்கும் ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா அசஸ்மெண்ட் இயர் சேம் தான். அதில் இருக்க இல்லஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கலாம். என்ன லேட்டஸ்ட் அமெண்ட்மெண்ட்ஸ் என்ன இருக்கோ அது இன்ஸ்டியூட்டில் சப்ளிமெண்ட்ரின்னு போடுவாங்க. இனிமேல் தான் ஆகஸ்ட்டை ஒட்டி போடுவாங்க. அதையும் அந்த மெட்டீரியலோட நீங்கள் சேர்த்து படிச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆகஸ்ட் எடிஷன் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் அதை பேஸ் பண்ணி கூட நீங்கள் படிச்சுக்கலாம். பட் பெருசாக சேஞ்சஸ் எதுவும் இருக்காது. ஜனவரி, பிப்ரவரி எடிஷன் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் கையில் இருக்கிற ஸ்டடி மெட்டீரியல் இதை விட ஓல்டு எடிஷனாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் அமெண்ட்மெண்ட்ஸ் என்னென்ன அப்ளிகபிளோ அதையும் அப்ளை பண்ணி தான் ஆன்சரை மாற்றி படிக்கணும். ஸோ அது உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணலாம், இன்ஸ்டியூட் சைட்டில் லேட்டஸ்ட் பிடிஎஃப் 2026 பிடிஎஃப் இருக்கும் இல்லையா டாக்ஸேஷனுக்கு, டிடி அண்ட் ஐடிடி, அதை ஃபாலோ பண்ணி படிங்க. அது பெஸ்ட்டு உங்களுக்கு. அதில் எல்லா அமெண்ட்மெண்ட்ஸுமே அப்ளிகபிள் ஆகி ஆன்சரும் கரெக்டாகவே கொடுத்துருப்பாங்க. அசஸ்மெண்ட் இயர் 26-27க்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ டாக்ஸேஷன் அப்படிங்கிறப்ப அமெண்ட்மெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதோட டைரக்ட் டேக்ஸுக்கு அசஸ்மெண்ட் இயர்
26-27 தான் டிசம்பர் 2026 எக்ஸாமுக்கும் அப்ளிகபிள். அண்ட் ஸ்டடி மெட்டீரியல் எடிஷன் டைரக்ட் டேக்ஸ் இன்டைரக்ட் டேக்ஸ் ரெண்டுக்குமே லேட்டஸ்ட் எடிஷன் இன்ஸ்டியூட்டில் ரிலீஸ் பண்ணினதை ஃபாலோ பண்ணுங்கள். 2026 எடிஷன் ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் ஆகஸ்ட்டில் இன்னொரு எடிஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதில் ஏதாவது அடிஷனல் சேஞ்சஸ் இருந்தால் அதையும் நீங்கள் கன்சிடர் பண்ணி படிச்சுக்கலாம். பட் 2026 ஜனவரி பிப்ரவரி எடிஷன் இருந்ததுன்னா அதை ஃபாலோ பண்ணி படிக்கலாம் நீங்கள். ஏன்னா அசஸ்மெண்ட் இயர் 26-27 தான் டிசம்பர் எக்ஸாமுக்கும் அப்ளிகபிள். இப்போ அடுத்தது புது இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 2025 இன்கம் டேக்ஸ் ஆக்ட் இந்த டிசம்பர் 2026 எக்ஸாமுக்கு அப்ளிகபிளான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா அசஸ்மெண்ட் இயர் 26-27ங்கிறது பழைய இன்கம் டேக்ஸ் ஆக்டை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ இன்கம் டேக்ஸ் ஆக்ட் நியூ ஆக்ட் இஸ் நாட் அப்ளிகபிள் ஃபார் த டிசம்பர் 2026 எக்ஸாம். நியூ ஆக்ட் இதுக்கு கிடையாது. ஸோ அதை பற்றி நீங்கள் இப்போ கவலைப்பட வேண்டாம். இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 அதில் இப்போ லேட்டஸ்ட்டாக பட்ஜெட்டில் என்னெல்லாம் வந்திருக்குமோ அதை பேஸ் பண்ணி லேட்டஸ்ட்டாக பட்ஜெட் அப்படின்னு சொல்கிறப்போ இதில் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. பட்ஜெட் 2026 வந்தது எதுவும் நம்ம எக்ஸாமுக்கு டிசம்பர் 2026 கேட்க மாட்டாங்க. 2026 பட்ஜெட்டை பேஸ் பண்ணி டிசம்பர் 2026 எக்ஸாமுக்கு எதுவுமே வராது. ஸோ அது உங்களுக்கு நாலேஜ் அப்டேட் பண்ணிக்கிறதுக்கு மட்டும்தான். ஸோ அசஸ்மெண்ட் 26-27க்கு ரிலேட்டடான ப்ரொவிஷன்ஸை பாருங்கள். அதில் அமெண்ட்மெண்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் கன்சிடர் பண்ணிக்கோங்க. லேட்டஸ்ட் இன்ஸ்டியூட் ஸ்டடி மெட்டீரியல் லேட்டஸ்ட் எடிஷன் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டைரக்ட் டேக்ஸ் அண்ட் இன்டைரக்ட் டேக்ஸ். இன்டைரக்ட் டேக்ஸில் ஜூன் தட் இஸ் ஜனவரி 2026 பார்த்தீங்கன்னா ஜனவரி ஆர் பிப்ரவரி இந்த 2026 எடிஷனில் நிறைய இல்லஸ்ட்ரேஷன்ஸ் ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை பற்றி ஏற்கனவே ஜூன் எக்ஸாமை ஒட்டி நம்ம சேனலில் வீடியோ போடுறப்ப அதையும் கவர் பண்ணியிருக்கோம். என்னென்ன சேஞ்சஸ் எல்லாம் இருக்குங்கிறதையும் சொல்லியிருக்கோம். ஸோ அதை நீங்கள் கன்சிடர் பண்ணி படிச்சுக்கோங்க. இப்போ அடுத்தது டேக்ஸ் ரேட் என்ன அப்ளிகபிள்? இன்கம் டேக்ஸ் ரேட் அசஸ்மெண்ட் இயர் 26-27க்கு உரியது தான் இந்த டிசம்பர் எக்ஸாமுக்கும் அப்ளிகபிள். டிசம்பர் 2026 எக்ஸாமுக்கும் அப்ளிகபிள். இப்போ டிசம்பர் 2026 எக்ஸாமுக்கான டேக்ஸ் ரேட் இண்டிவிஜுவலுக்கான டேக்ஸ் ரேட் என்னங்கிறதையும் பார்க்கலாம். அசஸ்மெண்ட் இயர் 26-27 இந்த இயருக்கான டேக்ஸ் ரேட் இண்டிவிஜுவல்ஸ்க்கான டேக்ஸ் ரேட் இங்கே பார்க்கலாம். டேக்ஸ் ரேட் ஃபார் டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டவுட் இருக்குது. கொஸ்டினில் டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம் ஃபாலோ பண்ணணுமா அல்லது ஓல்டு டேக்ஸ் ரெஜிம் ஃபாலோ பண்ணணுமான்னு. கொஸ்டினில் எந்த பர்சனுக்கு டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம் அப்ளிகபிளோ அவங்களுக்கு அவங்க டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிமில் இருந்து ஷிஃப்ட் அவுட் பண்ணியிருக்காங்க ஆப்ட் அவுட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற பாயிண்ட் கொடுக்கலன்னா அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம் தான் அப்ளிகபிள் ஆகும். ஒருவேளை அவங்க டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிமில் இருந்து ஷிஃப்ட் அவுட் அல்லது ஆப்ட் அவுட் பண்ணியிருக்காங்கன்னா ஓல்டு டேக்ஸ் ரெஜிம் அப்ளிகபிள் ஆகும். ஸோ டேக்ஸ் ரேட் ஃபார் டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம் அண்டர் செக்ஷன் 115 BAC. ஸோ இதில் யார் யாரெல்லாம் ஆப்ட் அவுட் ஆப்ஷன் எக்ஸைஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்கள தவிர இப்போ ஆப்ட் அவுட் ஆப்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஓல்டு டேக்ஸ் ரெஜிம் அப்ளிகபிள் ஆகும். டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிமில் இருந்து ஆப்ட் அவுட் ஆப்ஷன் எடுத்திருப்பாங்க. டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிமில் கன்செஷனல் டேக்ஸ் ரேட் அப்ளிகபிள், கம்மியான டேக்ஸ் ரேட். பட் இது வந்து ஸ்பெஷல் டேக்ஸ் ரேட் அப்ளிகபிள் ஆகக்கூடிய இன்கம்மை தவிர ஸ்பெஷல் டேக்ஸ் ரேட் அப்ளிகபிள் ஆகக்கூடிய இன்கம் அப்படின்னா கேபிட்டல் கெயின் 111A 112 112A அந்த மாதிரி அண்ட் 115BB 115BBJ இந்த மாதிரி ஆன்லைன் இன்கம் தட் இஸ் ஆன்லைன் கேம்ஸ்லேருந்து வின்னிங்ஸ் அதனால் வரக்கூடிய இன்கம் அதுக்கெல்லாம் ஸ்பெஷல் ரேட் அப்ளிகபிள். இந்த மாதிரி ஸ்பெஷல் ரேட்ஸ் அப்ளிகபிள் ஆகக்கூடிய இன்கம்மை தவிர மற்ற இன்கமுக்கு அவங்களுடைய டோட்டல் இன்கமில் இந்த ரேட்டு அப்ளிகபிள் அப்படின்னு பார்க்குறோம். பட் சப்ஜெக்ட் டு சர்டன் கண்டிஷன்ஸ். ஸோ இந்த என்னென்ன கண்டிஷன்ஸ் அப்படின்னா டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம் ஆப்ஷன் தட் இஸ் டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிமில் இருக்கும்போது அவங்களுக்கு சில டிடக்ஷன்ஸோ எக்ஸம்ஷன்ஸோ கிடைக்காது. ஸோ அதனால தான் அவங்களுக்கு கம்மியான டேக்ஸ் ரேட்டு அப்ளிகபிள் ஆகும். அந்த பாயிண்ட்டை மறந்துடக்கூடாது. இங்கே நம்ம பார்க்குறது ஜஸ்ட் ரேட்டு மட்டும்தான் பார்க்குறோம். அப் டு 4 lakhs வரைக்கும் அவங்களுடைய டோட்டல் இன்கம் இருந்ததுன்னா அவங்களுக்கு டேக்ஸ் கிடையாது. 4 lakhsக்கு மேலே அவங்களுக்கு இன்கம் இருக்குது அப்படின்னா அப் டு 4 lakhs வரைக்கும் இருக்கிற இன்கமுக்கு டேக்ஸ் கிடையாது. 4 lakhsல இருந்து 8 lakhs வரைக்கும் அவங்களுடைய இன்கம் வரும்போது 5% டேக்ஸ் ரேட் அப்ளிகபிள். ஸோ இது ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்க முடியும். 4 தான் அது இன்க்ரீஸ் ஆகும். 4 up to 4 lakhs, அடுத்தது 4 to 8 lakhs, அடுத்தது 8 to 12 lakhs, அடுத்தது 12 to 16, 16 to 20, 20 to 24 and above 24னு அப்ளிகபிள் ஆகும். இது எல்லாத்துக்குமே ரேட்டும் ரொம்ப சிம்பிளாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். எல்லாமே 5 மல்டிபிள்ஸில் இருக்கும். முதல்ல 0, அப்புறம் 5%, அடுத்தது 10, 15, 20, 25 and then 30. 24 lakhsக்கு மேலே இருக்கக்கூடிய எல்லா இன்கமுக்கும் 30% டேக்ஸ் ரேட் அப்ளிகபிள். இது டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிமில்.
ஒருவேளை டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம் அப்ளிகபிள் ஆகக்கூடிய அந்த இண்டிவிஜுவல் அதில் இருந்து ஆப்ட் அவுட் பண்ணுறாங்க, தட் இஸ் ஓல்டு டேக்ஸ் ரெஜிம் அவங்க எடுக்கிறாங்க. அது ஆப்ஷனல் டேக்ஸ் ரெஜிம்னு சொல்லலாம், நார்மல் டேக்ஸ் ரெஜிம் அல்லது ஓல்டு டேக்ஸ் ரெஜிம்ங்கிற நேம்லையும் சொல்லலாம். இங்கே டேக்ஸ் ரேட் அப்ளிகபிள் ஆகும்போது இண்டிவிஜுவலாக இருக்கும்போது, அதாவது டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம் யார் யாருக்கெல்லாம் எந்த பர்சனுக்கெல்லாம் அப்ளிகபிளோ அதில் இண்டிவிஜுவல்ஸ் அப்படின்னு வரும்போது அவங்க சீனியர் சிட்டிசனா, சூப்பர் சீனியர் சிட்டிசனா, அல்லது அது இல்லாமல் நார்மலான பர்சனா, அதாவது சீனியர் சிட்டிசன் சூப்பர் சீனியர் சிட்டிசன் இல்லாமல் வேற இண்டிவிஜுவலாக, அதை பொறுத்து அவங்களுடைய பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட்டு சேஞ்ச் ஆகும் அண்ட் டேக்ஸ் ரேட்டும் அவங்களுக்கு என்னென்னு பார்க்கலாம். டோட்டல் இன்கம் டஸ் நாட் எக்ஸிட் 2.5 lakhs. டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம்னா 4 lakhs வரைக்கும் பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட், அது வரைக்கும் டேக்ஸ் கிடையாது. பட் ஆப்ஷனல் டேக்ஸ் ரெஜிமாக இருந்ததுன்னா, தட் இஸ் ஓல்டு டேக்ஸ் ரெஜிமாக இருந்ததுன்னா அங்கே 2.5 lakhs வரைக்கும் அவங்களுடைய டோட்டல் இன்கமில் டேக்ஸ் வராது. 2.5 lakhsல இருந்து 5 lakhsக்குள்ள வரைக்கும் இருக்கிற இன்கமுக்கு 5% டேக்ஸ் அப்ளிகபிள் ஆகும். 5 lakhsல இருந்து 10 lakhs வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த இன்கமுக்கு ஸ்லாப் ரேட்டாக 20% டேக்ஸ் அப்ளிகபிள் ஆகும். டோட்டல் இன்கம் 10 lakhs எக்ஸீட் ஆகும்போது அந்த 10 lakhsக்கு மேலே இருக்கிற இன்கம் எல்லாத்துக்குமே 30% டேக்ஸ் அப்ளிகபிள் ஆகும். அப்போ அப் டு 10 lakhs வரைக்கும் எவ்வளவு டேக்ஸ் அப்படிங்கிறதையும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். அதே மாதிரி தான் இங்கே 5 lakhs எக்ஸீட் ஆகிறப்ப 5 lakhs வரைக்கும் என்ன டேக்ஸ் 12,500 வரும். ஸோ அதை அந்த மாதிரி ஆட் பண்ணிட்டு போடணும். இது சீனியர் அல்லது சூப்பர் சீனியர் சிட்டிசனாக இல்லாத இண்டிவிஜுவல்ஸ்க்கு. ஒருவேளை அந்த இண்டிவிஜுவல், ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, ஒரு இண்டிவிஜுவல் சீனியர் சிட்டிசனாவோ சூப்பர் சீனியர் சிட்டிசனாவோ சொல்லணும்னா அவங்க கண்டிப்பாக ரெசிடென்ட் இண்டிவிஜுவலாக இருக்கணும், நான் ரெசிடெண்ட்டாக இருக்கக்கூடாது. ஸோ ரெசிடென்ட் இண்டிவிஜுவல் அவங்களுடைய ஏஜ் 60 years ஆர் எபோவ் அதை ப்ரீவியஸ் இயரில் 60 வயசு அல்லது அதுக்கு மேலே அவங்க இருக்கும்போது அவங்க சீனியர் சிட்டிசன்னு சொல்கிறோம். அதுவே 80 years ஆர் மோர் அந்த இயரில் ப்ரீவியஸ் இயரில் அவங்க இருக்காங்கன்னா அவங்கள சூப்பர் சீனியர் சிட்டிசன் சொல்லுவோம். பட் அவங்க ரெசிடென்ட் இண்டிவிஜுவலாக இருக்கணும். ஃபர்ஸ்ட் சீனியர் சிட்டிசனுடைய பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் 3 lakhs. சூப்பர் சீனியர் சிட்டிசன் அல்லது வெரி சீனியர் சிட்டிசன் அவங்களும் ரெசிடென்ட் இண்டிவிஜுவலாக இருக்கணும். ஏஜ் 80 years ஆர் மோர் அட் எனி டைம் இருந்த ப்ரீவியஸ் இயர். அவங்களுக்கான பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் 5 lakhs வரைக்கும் அவங்களுக்கு டேக்ஸ் வராது. ஸோ ஃபஸ்ட்டு சீனியர் சிட்டிசனுக்கு இன்கம், டோட்டல் இன்கம் 3 lakhs வரைக்கும் டேக்ஸ் வராது. 3 lakhsல இருந்து 5 lakhs வரைக்கும் இருக்கிற இன்கமுக்கு 5% டேக்ஸ் அப்ளிகபிள் ஆகும். 5 lakhsல இருந்து 10 lakhs வரைக்கும் இருக்கக்கூடிய இன்கமுக்கு ஸ்லாப் ரேட்டு 20% அப்ளிகபிள் ஆகும். 10 lakhsக்கு மேலே இருக்கிற டோட்டல் இன்கம் எல்லாத்துக்குமே 30% டேக்ஸ் ரேட் அப்ளிகபிள். அண்ட் சூப்பர் சீனியர் சிட்டிசனுக்கு அப் டு 5 lakhs வரைக்கும் டோட்டல் இன்கமில் டேக்ஸ் கிடையாது. 5 to 10 lakhs வரைக்கும் இருக்கிற டோட்டல் இன்கமுக்கு 20% டேக்ஸ் ரேட் அப்ளிகபிள். அண்ட் 10 lakhsக்கு மேலே இருக்கிற டோட்டல் இன்கம்க்கு எல்லாம் 30% டேக்ஸ் ரேட் அப்ளிகபிள். டிசம்பர் 2026 எக்ஸாமுக்கு டாக்ஸேஷன் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணுறப்ப இன்டர் அண்ட் ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ அப்ளிகபிள் அசஸ்மெண்ட் இயர் என்ன, அப்ளிகபிள் டேக்ஸ் ரேட் என்ன, அப்ளிகபிள் ஸ்டடி மெட்டீரியல் எடிஷன் என்ன, அண்ட் அப்ளிகபிள் அமெண்ட்மெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் கன்சிடர் பண்ணிவிட்டு படிங்க. இன்கம் டேக்ஸ் ஆக்ட், நியூ இன்கம் டேக்ஸ் ஆக்ட் இந்த எக்ஸாமுக்கு அப்ளிகபிள் கிடையாது. இன்ஸ்டியூட்டில் அமெண்ட்மெண்ட்ஸ் ரிலீஸ் பண்ண உடனே அது ரிலேட்டடாகவும் நம்ம சேனலில் வீடியோ போடுவோம். இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்டு சிஎம்ஏ டிசம்பர் 2026 எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்து ஒரு டாப்பிக்கில் மீட் பண்ணலாம்.